நீங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கிவ் அவே டைம் வந்துருச்சு. யார் இந்த லக்கி வின்னர்னு பார்ப்போம். இந்த ஐபேடை வீட்டுக்கு கொண்டு போகிற ஆள். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட 4 பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒவ்வொரு ஆளாக செலக்ட் பண்ணி அதில் ஒரு லக்கி வின்னரை செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த 4 வீடியோட லிங்க்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே ஏஐயில் போட்டு ஒவ்வொரு வின்னராக நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராமோட லிங்க் போட்டு சர்ச் பண்ணுவோம். ஸ்கேன் ஆகுது. யார் வின்னர்னு பார்ப்போம். ஓகே, இன்ஸ்டாகிராமோட வின்னர் பார்த்தீங்கன்னா ராணி ஃபாத்திமா 20. ஸோ இவங்களை அப்படியே வச்சுருப்போம். நான் உங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ ராணி ஃபாத்திமா 20 அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப். ஸோ இப்போ யூடியூப்பில் இப்போ லிங்க்கை போட்டு சர்ச் பண்ண போகிறேன். பார்ப்போம் யார் அந்த லக்கி வின்னர். ஓகே, லக்கி வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்வீர் இர்ஃபான் 6145. ஓகே, யூடியூப்பில் அவங்க லக்கி வின்னர். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஓகே, அடுத்தது ஃபேஸ்புக். நாய் கொலைக்கிட்டு விடுங்க. இப்போ நம்ம வந்து இது ஃபேஸ்புக் லிங்கை போட்டாச்சு. இப்போ சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபேஸ்புக்கில் ஒரு வின்னரை சூஸ் பண்ண போகிறோம். பார்ப்போம் யாருன்னு. ரொம்ப லேட் பண்ணுறாங்கப்பா. ஓகே, முகமது சிஜாத். ஓகே, முகமது சிஜாத் வந்து ஃபேஸ்புக்கோட வின்னரு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, கடைசியாக வந்து இப்போ டிக்டாக்கோடது. டிக்டாக் லிங்க் போட்டு இப்போ சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, யார் அந்த லக்கி வின்னர்? பப்பரி இவனை என்ன சொல்கிறான்னு தெரியலையே. அப்படியே லோட் ஆகிட்டே இருக்குது. இப்போ கொஸ்டின் கேட்குறாப்புல. நான் வந்து வின்னர் ஏதோ டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணி விட்றா சாமி. யாருன்னு பார்ப்போம். ஓகே, ராஜி கார்த்தி அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க டிக்டாக்ல. உங்கள் எல்லா யோசனை வீடியோ ரொம்ப நல்லா. ஓகே, ஸோ இவங்களை வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்.
ராஜி கார்த்தி 15 டிக்டாக்ல. ஓகே, ஸோ நம்ம எல்லா ஃபாலோவர்ஸை வந்து இப்போது இது பண்ணிக்கிட்டோம். இப்போ இவங்களை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். எப்படின்னா இன்ஸ்டாகிராமு ஜெயித்தவங்கள வந்து 1 ஐஜி, ஓகே, ஐஜி 1, ஃபேஸ்புக் 2 அண்டு டிக்டாக் 3 அண்டு யார் யூடியூப் 4. ஓகே, இன்ஸ்டாகிராம் 1, ஃபேஸ்புக் 2, டிக்டாக் 3, யூடியூப் 4. இப்போ வந்து சிரிக்கிட்ட கேட்போம் எந்த நம்பரை சூஸ் பண்ணுதுன்னு. அது யார் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஐபேடு. ஸோ ஹே சிரி வேலை செய்ய மாட்டான். பர்ப்ளெக்சிட்டி கிட்ட கேட்போம், ஹே சிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் 1லேருந்து 4 வரைக்கும் இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பரை ரேண்டமாக சூஸ் பண்ண. சரி, ஒரு நிறைய விதிகள் மூலம் 1லிருந்து 4 வரை 8வது எண் என தேர்வு செய்கிறேன். அதற்கான எண் 3. ஓகே, ஸோ பர்ப்ளெக்சிட்டி செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 3வது நம்பர், அதாவது டிக்டாக். ஸோ இப்போ சரி, நான் 3வது எண் என தேர்ந்தெடுத்தேன். இது உங்களுக்கு என்படியாக தோன்றுகிறதா என்று தெரியப்படுத்துங்கள். தேங்க்யூ ஸோ மச் சூஸ் பண்ணதுக்கு. ஸோ டிக்டாக்ல வந்து இப்போது அவங்க தான் வின்னரு, அவங்களுக்கு தான் இந்த ஐபேடு. இப்போது அவங்க பேர் என்ன, கார்த்தி, அவங்க பேரை இருங்க ஒரு வாட்டி பார்த்து. ஸோ ராஜி கார்த்தி 15 ஃப்ரம் டிக்டாக், நீங்கள் தான் இந்த ஐபேடை இப்போ ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ ராஜி கார்த்திக் 15 நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. நீங்கள் சென்னையில் உங்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில் யாராச்சும் ஆளுங்க தெரியும்னா அவங்களுக்கு நான் அந்த ஐபேடை சென்ட் பண்ணிடுறேன். சவுதினா உங்களுக்கு கார்கோ கொரியர் இல்லை ஃப்ரெண்டு மூலியமாக அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் இந்த வாட்டி ஜெயிக்கலான்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அடுத்த வாட்டி ஆப்பிள் டிவி, ஐஃபோனு, மேக்புக்கு அது மாதிரி நிறைய கிவ்அவே கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சீக்கிரமாக 50,000 ஃபாலோவர்ஸ்க்கு ரீச் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசான ஒரு கிவ்அவே கண்டிப்பாக கொடுக்குறேன். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.